நம்மள சில பேர் மருத்துவராக இருக்கலாம். இல்லை மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை இயற்கையான முறையில் வாழக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை இறைவன் சார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன வரும்னா, ஒரு பின்னடைவு வரும் ஒரு சில சமயங்கள்ல. அப்போ அந்த பின்னடைவு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அதுலேருந்து மீளவே செய்யாது. நம்ம அதிலேயே இருப்போம். இப்போ இது மாதிரி நேரங்களில் நமக்கு என்ன உதவி செய்யும்னா, இந்த டாக்டர் ஃபஜ்லுர் ரஹ்மான் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் உதவி செய்யும். அது எப்படி உதவி செய்யும் அப்படிங்கிறது நான் வரிசை முறையில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தாலும், பொதுவாக யாராக இருந்தாலும் முதல் படிக்க வேண்டிய புத்தகம் என்னென்னு சொன்னால், நீங்களும் ஹோமியோபதி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். முதல்ல அது படிங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு அதை படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மருத்துவ முறைகள் பற்றி ஒரு பேஸ் உங்களுக்கு தெரியும். மருந்துகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து 2வதா படிங்க. சரிங்களா? அந்த புக்கு படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சிகிச்சைனா என்ன? மருந்தில்லா சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி, மருந்து வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து புதிய அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் 3வதா படிங்க. சரிங்களா? இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டரோட டிவிடி வீடியோஸ் இருக்குது. அந்த டிவிடி வீடியோஸில் வந்துட்டு மொத்தம் 20 கேசட்ஸ் இருக்கும். புத்தகம் வந்து மொத்தம் 16 புத்தகங்கள் வரும். அதே போல் என்னென்னு சொன்னால், வீடியோஸ் வந்து மருத்துவம் சார்ந்த அக்குபஞ்சர் சார்ந்த வீடியோக்கள் மொத்தம் 20 இருக்கும். அந்த 20ல் நீங்கள் என்ன பண்ணால், தினமும் ஒரு நேரம் முடிவு செஞ்சு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரங்களோ அது பார்த்துட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டரோட வீடியோஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால், யூடியூப்பில் இருக்கும். அந்த யூடியூப்பில் உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் தேவையோ, உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகள் இருக்குமா இல்லைங்களா? அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு தினத்தையும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டே வாங்க. அதாவது புத்தகங்கள் படிக்கணும். அந்த டிவிடி வீடியோஸை வந்துட்டு நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி தினத்தையும் 1 மணி நேரம் முடிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. 2 மணி நேரம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் என்னென்னா, டாக்டரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. டாக்டர் ஃபசல் அப்படின்னு யூடியூப் சேனலில் இருக்கும். அது தினத்தையும் ஒரு வீடியோ நீங்கள் முதல் தலைப்புகள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஒவ்வொன்றே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 புத்தகங்கள் சொல்லியிருக்கோம். ஹோமியோபதி பற்றி ஒரு புத்தகம், 2வது அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கலுங்கிற புக்கு, 3வது என்ன புதிய அக்குபஞ்சர். புதிய அக்குபஞ்சர் புக்கு நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு அந்த பஞ்சபூதங்கள், அதே போல் வந்துட்டு என்னென்னா அக்குபஞ்சர் இல்லாமல் கூட எப்படி குணமாகும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பெண்களே உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புத்தகத்தில் நிறைய மருத்துவ உண்மைகள் இருக்கும். பெண்கள் சம்மந்தமான, ஆண்கள் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அந்த புத்தகங்கள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால், மருத்துவம் சம்மந்தமான புத்தகங்கள்லாம் இருக்குது. பிபி டயபெட்டிஸ் நோயாளி உங்களுக்காங்கிற புக் இருக்கும். அதே போல் மருந்துகளால் வரும் நோய்கள் அப்படிங்கிற புத்தகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நோய் நொடியற்ற வாழ்க்கை உதவியும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பகுதி 1, பகுதி 2 இந்த புத்தகங்கள் படிங்க. இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் அப்படிங்கிற புக் இருக்கும். இந்த புக் ஏன்னா நீங்கள் மருத்துவ உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சுகப்பிரசவம் அப்படிங்கிறதுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு புரிய வரும். இந்த புக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு இறைவழி மருத்துவம் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. பாகம் 1, பாகம் 2 இது படிக்கும்போது எப்படி உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன புக் இருக்குது அப்படின்னு சொன்னால், வெற்றிக்கு மேல் வெற்றி அப்படிங்கிற புக் இருக்குது. இது பாகம் 1, பாகம் 2. ஆனால் இந்த புக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய அக்குபஞ்சர் புக்கு படிக்கும்போதே படிங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர் அவங்க. அப்போ நீங்கள் அதோடய சேர்த்து படிக்கலாம். இல்லைனா அது படித்து முடிச்சதுக்கப்புறம் இது படிக்கிறதுனால படிக்கலாம். ஆனால் அது படிக்கும்போது என்னென்னு சொன்னால், இது பேஸாக படிக்கும்போது 2க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். பொதுவாக டாக்டரோட புத்தகங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு புத்தகங்களுக்கும் ஒரு வீடியோவுக்கும் ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்புடையதாகவே இருக்கும். வீடியோவில் சொன்னது புத்தகத்தில் இருக்காது, புத்தகத்தில் சொன்னது வீடியோவில் இருக்காது, யூடியூப்பில் இருக்கிறது புக்கில் இருக்காது. அதேபோல் டிவிடி வீடியோஸில் இருக்கிறது யூடியூப் வீடியோஸில் இருக்காது. அது மாதிரி என்னென்னா, நீங்கள் லைனாக படிச்சுட்டு வந்தால் எளிமையாக இருக்கும். இல்லை வெற்றிக்கு மேல் வெற்றி புத்தகத்துக்கு முன்னாடி என்ன படிக்கணும்னா, இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. இதுக்கு முன்னாடி அதாவது இறைவழி மருத்துவம் படிச்சிங்க. இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி பாகம் 1 இருக்கும். அதுபோல் இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படிங்கிற பாகம் 2 இருக்கும். இந்த 2 புத்தகங்கள் படித்து முடிங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு மேல் வெற்றி வாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் நீங்கள் படிக்கும்போது என்னென்னு சொன்னால், ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், அல்ல இயற்கை வாழ்வியலில் வாழக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இறைவன் சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய நபராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு தொய்வு ஏற்படும், மனநிலையில் ஒரு பின்னடைவு ஏற்படும். பொதுவாகவே ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு மனநிலையில் மாற்றங்கள் வரும். ஏதோ ஒரு நிலையில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் எதன் பக்கம் கொண்டு போகணும்னா, நமக்கு வந்துட்டு ஒரு நல்லதின் பக்கம் இல்லாமல் கெட்டதின் பக்கம் கொண்டு போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் மாதிரி அப்டேட்டடாக இதில்
இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கு நல்ல பயன் தரும். இறுதியாக ஒரு புக் இருக்குது. என்ன புக் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் வசனங்களும் நோய்கள் குணமாதலும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் படித்து முடித்ததோடைய சாராம்சமாக அதில் என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு குர்ஆன் வசனங்கள் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் மூலிமா அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு அப்டேட்டடாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த மெத்தடாலஜி படிச்சே வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், டாக்டருடைய அனைத்து புத்தகங்களிலும் வரிசைப்படி நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் லைனாக படிச்சுட்டே வரலாம். இல்லை நீங்களே ஒரு வரிசைப்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கு எது தேவை, எப்படி நீங்கள் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணீங்களோ அதேபோல் இந்த 16 புத்தகங்களும் உங்களுக்கு எது முதல்ல தேவை, பின்னாடி தேவை அப்படிங்கிறத முன்னாடி பின்னாடி பிரித்து வச்சுட்டு லைனாக தினத்தையும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முடிவு பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதேபோல் வீடியோஸ் வந்து யூடியூப் வீடியோஸ் ஒன்று, அதேபோல் டிவிடி வீடியோஸ் ஒன்று. இல்லை உங்களுக்கு ஒன்றும் எளிமையாக வேணும்னா புத்தகம் 1 மணி நேரம், வீடியோ 1 மணி நேரம். அது யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா வந்து டிவிடி வீடியோவாக இருக்கலாம். வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரங்கள். பொதுவாகவே புத்தகம் படிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை நேரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோஸ் பார்க்குறதுக்கும் காலை நேரம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதிகமாக வீடியோக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. கண்ண மூடி உட்காந்து கேட்டுக்கலாம், எப்படி வேணால். ஆனால் புக் அப்படிங்கிறது அப்படி படிக்க முடியாது. அதனால் காலை நேரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலை நேரம் புத்தகம் படிச்சுட்டு அடுத்து கிடைக்கக்கூடிய நேரங்களில் வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு அது என்ன படிக்கணும் சிந்தனை செய்யணும். இப்படி பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி.